ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெள்ளை கொண்ட கடலையில் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தம் பிரியாணினாலே பழைய தோசைகள் இருக்கா, கோதுமை மாவு இருக்கா, மைதா மாவு இருக்கான்றாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு நைக்கிற கல் இருக்கா, அது போதும் நம்ம தம் பிரியாணி போடுறதுக்கு. வாங்க இதை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ 200 கிராம் அளவுள்ள வெள்ளை கொண்டக்கடலையை நான் நாள் நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ கடலையை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். நான் மொத்த பிரியாணிக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் அந்த தண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் விசில் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. A few moments later. இப்போ பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னா, நீங்கள் இப்படி கையில் எடுத்து அமுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ கடலை நல்லா வெந்துருச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. சீரக சம்பா ரைஸ் நான் 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இப்போ முதல்ல அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நான் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நம்ம லாஸ்ட்டில் நெய் வேறு விட போகிறோம், அதனால் இந்த ஆயில் போதுமானது. இப்போ கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் முதற்கொண்டு, அது கூட 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா கீராமல் அப்படியே போட்டுருங்க முழுசாக, அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1 கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தலை 2 நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 1 அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடலையில் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலை, அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 2 வதக்கிக்கலாம். கடலை 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2க்குமே ஒரே அளவு தான் தண்ணி. இப்போ இது இந்தளவு வதக்குனதுக்கப்புறம் உலக்குக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு மேனி நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ 3 டம்ளர் தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்குங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு மேலே விட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி ட்ரை ஆகிற வரைய நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வேக விடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆகிருச்சு. இது தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. தம் போடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இஞ்சி பூண்டு நைக்கிற கல்லோ இல்லை வேறு ஏதாவது வெயிட்டான ஏதாவது பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா போதும். நம்மளோட வெள்ளை கொண்டக்கடலை தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். தம்மு ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உடனே லிட்டை ஓப்பன் பண்ணி கிண்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தம் உடைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சிக்கன், மட்டன் பிரியாணி எது வேணால் ட்ரை பண்ணலாம். இதே ப்ரொசீஜரில் சூப்பராக வரும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு. இப்போ என்னோடது நான் தம்மெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பிரியாணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளவு பக்குவமாக சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.